ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை டிஃபனோ மதியம் லஞ்சு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பருப்பு வேக வச்சேன்னா அது ஃபுல்லாக அப்படியே கீழெல்லாம் வழிஞ்சிச்சு பாருங்கள். சமைச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. சாம்பார் இன்றைக்கி நம்ம வீட்டில் கத்திரிக்காயும் அவரைக்காயும் போட்டு வைக்கிறேன். கத்திரிக்காய் அவரைக்காயுமே நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச காய்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்தது. தட்டை ஒரு 15 காய் போல் இருந்தது. அப்புறம் ஒரு 4-5 கத்திரிக்காய் இருந்தது. அதை அப்படியே வெட்டி போட்டு சாம்பார் வச்சாச்சு. நம்ம தோட்டத்தில் பறித்த காயினாலே ஒரு ஸ்பெஷல் தாங்க. அப்படியே அவ்வளோ சீக்கிரமாக அப்படியே வதங்கி வெண்ணெய் மாரி ஆகிடுது. சாம்பாரில் அவ்வளோ சூப்பராக இருந்தது காய் சாப்பிட்றதுக்கு. கடையில் வாங்குகிற காய்க்கும் வீட்டு காய்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. சீக்கிரமாக வதங்கிடும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கத்திரிக்காய், அவரைக்காய், வெங்காயம், தக்காளி, உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் கூட மசாலா மல்லித்தூள், காரத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு, வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கிற பருப்பு தண்ணி மேலாக்க ஊற்றிட்டு, அடியில் அந்த பருப்பு இல்லை அதில் கொஞ்சம் பூண்டு போட்டு வேக வச்சுருந்து அதை அப்படியே கரண்டியால் அப்படியே மசிச்சு விட்டு கலந்து ஊற்றிட வேண்டியதான். சாம்பார் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கொட்டை புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு, அந்த புளி வாசனை பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா பெருங்காயத்தூளும் மல்லித்தழையும் தூவி இறக்கிட வேண்டியது தான் சாம்பார். காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசைக்கு இந்த சாம்பாரே வச்சுக்கலாம். அப்புறம் நைட்டு முள்ளங்கியும் இறாவும் போட்டு தொக்கு செஞ்சேன்னா அது கொஞ்சம் இருந்தது. அதை அப்படியே சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு தோசைக்கு அந்த தொக்கையும் சாம்பாரும் வச்சுட்டேன் பையனுக்கு சாப்பிட்றதுக்கு. சாம்பாருக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வட்ட வட்டமாக மெலிசாக சீவிட்டு கருவேப்பிலை போட்டு உருளைக்கிழங்கு நல்லா வதக்கிட்டு, ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா தட்டி வச்ச ஒரு 20 பல் பூண்டையும் அதில் போட்டு நல்லா சேர்த்து உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு அப்படியே எண்ணெயிலே வதங்கிடும். தண்ணியெலாம் சேர்க்க தேவையில்ல, எண்ணெயிலே வதக்கினா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறமா மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா பேரட்டி விட்டு சிம்மிலே வச்சுட்டா நல்லா சூப்பராக மொறுன்னு காரசாரமாக கிறிஸ்பியாக இருக்கும். சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பரான காம்பினேஷன் நல்லாயிருக்கும். சாம்பார், ரசம், தயிர் சாதம் இதுக்கெலாம் உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்லாயிருக்கும். என் பையனுக்கு உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ செஞ்சு வச்சாலும் வைக்கவே மாட்டான், சாப்பிட்ருவான். அதனால் அவருக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு இது உருளைக்கிழங்கு. சாம்பாரும் உருளைக்கிழங்கும் ரெடி ஆகிடுச்சு. காலையில் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்பாரும் அந்த முட்டை முள்ளங்கி இறா தொக்கு செஞ்சேன். அதையும் போட்டு காலையில் எடுத்து வச்சுட்டேன். சாப்பிட்டுட்டு மதியம் அவனுக்கு லஞ்சு பேக் பண்ணிவிட்டேன். சாதம், சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இது தான் காலை டிஃபன் தோசை, மதியம் சாம்பார் சாதம். உங்கள் வீட்டில் மதியம் லஞ்சு என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.